கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான உயிர்த்தெழுந்த நல்ல நாளிலே தினம் மருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 65 4வது வார்த்தை, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீதினுடைய பார்வையில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, உம்முடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் என்று. அப்போது அவர் பெரிய ராஜா, அவர் அடையாத நன்மை, அவர் அனுபவிக்காத நன்மையா? ஆனால் அவர் எத்தனையோ நன்மைகளை அவர் அனுபவித்திருந்தாலும் அவருடைய உள் மனதுக்குள்ளிருந்து வரக்கூடிய நல்ல வார்த்தை என்னென்னா, உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாகும். அப்போது உலகத்தில் எங்கேயும் எனக்கு ராஜா தான், எங்கே போனாலும் நன்மை கிடைக்கும். ஆனால் உங்கள் பரிசுத்த ஆலயமாகி உம்முடைய வீட்டில் கிடைக்கிற நன்மை இருக்குதே, அந்த ஆலயத்தின் நன்மையை காட்டிலும் வேறொரு நன்மை என் கண்ணுக்கு, என் மனதுக்கு பெரிதாக தோன்றவே இல்லை என்ற அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தை எழுதுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நன்மை ஆயத்தமாக இருக்கிறது. உடனடியாக நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு, அவரை ஆராதிப்பதற்காக எழும்புங்கள், புறப்படுங்கள், சீக்கிரமாக போங்க, சரியான நேரத்துக்கு போங்க. நீங்கள் சார்ந்திருக்க சபைக்கு உண்மையாய் ஆராதனை செய்வதற்காக புறப்பட்டு போங்கள். ஏனென்றால் அங்கே கர்த்தர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தை அங்கே வைத்திருக்கிறார். நமக்கான ஒரு நல்ல வார்த்தை, நம்முடைய வாழ்க்கையிலே மிக மாற்றத்தை உண்டாக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய, திருப்புமுனை உண்டாக்குற ஒரு நல்ல வார்த்தை உங்கள் போதகர் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். ஆலயத்தில் அந்த கூடி வரக்கூடியதான அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இன்றைக்கு வெளிப்படும். அவருடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படும். அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு தேவையான சமாதான சந்தோஷம் அதிகமாக நீங்கள் அனுபவிக்க முடியும். இன்றே புறப்படுங்கள். ராஜா எங்கு போனாலும் கிடைக்காத ஒரு நன்மையை ஆலயத்துக்கு தான் செல்வதாகும், அங்கே தான் திருப்தி அடைகிறதாகவும் சொல்லுகிறாரே. அப்படின்னா நாம் ஏன் புறப்படக்கூடாது? அங்கு செல்வோம். ஆலயத்தில் கர்த்தர் கொடுக்கிற பிரசன்னத்தில் கிடைக்கிற நன்மையை பெற்று சுகித்து வாழ்வோம். இந்த நாள் ஒரு வெற்றி நாளாக அமையட்டும். பரலோக பிதாவே, வாரத்தின் முதல் நாளாகி இந்த நாளில் உம்மை கூடி ஆராதிப்பதன் மூலமாக நீர் எங்களுக்குன்னு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்று இனி வரக்கூடியதான நாட்கள் முழுவதுமாக நாங்கள் வெற்றி மேல் வெற்றி அடைய, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெற்று உங்கள் நாமத்தை மையப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையின் மனதார் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.